நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆக்ஷன் கேமரா இல்லாதவங்க வந்து எப்படி மொபைலில் வச்சு மோட்டோ விளாக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து இந்த வச்சு நம்ம ஒரு டெமோ விளாக் வந்து பண்ணிடலாம். இது வந்து இந்த வீடியோவோட எண்டிங்கில் வந்து அதையும் நான் போட்டு விட்டுறேன், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த ஃபிட்டிங்கெல்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரியும். ஸோ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். மோட்டோவ்ளாக் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த சின் ஸ்ட்ராப் வந்து நமக்கு தேவை. இதை வந்து நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம மொபைலை வந்து இதில் மவுண்ட் பண்ணி நம்ம வந்து வ்ளாக் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஸ்ட்ராப்பை வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா, நான் மீஷோவில் வாங்கினேன். இது வந்து நான் 350 ருபீஸ்க்கு நான் வந்து மீஷோவில் வாங்கினேன். இது கூடவே வந்து எனக்கு இந்த ஒரு மைக் ஒன்று வந்துச்சு. இது வந்து வ்ளாக் அவ்வளோக்கா செட் ஆகுது. இது வந்து ஹெல்மெட்டுக்குள்ளே எங்கே வைக்கிறதுனே தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது சும்மா வ்ளாக் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோ ஒன்றும் ஒர்த்து கிடையாது, சும்மா கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் கூட வந்து இந்த ஒரு ஹோல்டர் ஒன்று வரும் மொபைல் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த போல்ட் ஒன்று வரும். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று ஒரு மவுண்ட் கூடவே வரும். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மவுண்ட் வரும். இதை வந்து நீங்கள் இந்த ஹெல்மெட் இருக்கிற இந்த ஜே மவுண்ட் கூட வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த சின் ஸ்ட்ராப் வாங்கும்போது இந்த ஜே மவுண்ட்டை வந்து அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வாங்கணும், சரிங்களா? இந்த ஜே மவுண்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கிற மாதிரி வாங்கணும். இதை வந்து நீங்கள் கழட்டுற மாதிரி வாங்கினீங்கன்னா அது வேஸ்ட்டு, அதை நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் இந்த மாதிரி இருக்கிறது வாங்குறது வந்து பெஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து ஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். கூட வந்து 4 பெல்ட்டு வரும். அதை வந்து ரெண்டுத்தையும் க்ராஸாக வச்சு இங்கே பின்னாடி ஒரு கிளிப் இருக்குங்க, அதை வச்சு லாக் பண்ணிட்டா முடிஞ்சு, அது டைட்டாக நின்றுக்கும் அப்படி. அதுக்கப்புறம் வந்து இந்த மவுண்ட்டை வந்து இப்படி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வச்சு டைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மொபைல் ஹோல்டருக்கு வந்து உங்களுக்கு இந்த ஆங்கிளில் வேணும்னாலும் வச்சுக்கலாம், இல்லாட்டி இங்கே ஒரு ஆங்கிள் வேணும்னா இருக்குது, அப்படி கூட வச்சுக்கலாம். மோஸ்ட்டாக வந்து நீங்கள் இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அப்போ தான் நீங்கள் இதை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபேஸ் கிட்ட வந்து மொபைல் வரும். உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகுது இல்லைன்னு அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு இப்போ நான் பண்ணி காட்டுற பாருங்க. இதை இப்படி வச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். வச்சு நீங்கள் டைட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிளை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மொபைல் ஃபோனை இங்கே வச்சுட்டு இதை வந்து நீங்கள் டைட் பண்ணுறதுனாலும் லூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய மொபைல் வச்சு நான் வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு அதை நான் காமிக்கல. சப்போஸ் இதை என்னோடய மொபைல்னு வச்சுக்கோங்க. இது வந்து இப்படி வந்துடும். நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு உங்கள் வைசர் வழியாக பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வரும். உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல மொபைல் வந்துடும். நீங்கள் வந்து ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்களா? ஸோ இதை வச்சு நான் இப்போ உங்களுக்கு ஒரு டெமோ வீடியோ நான் உங்களுக்கு போட்டு விட்றேன், அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளோட செட்டப்பு. இது வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியல. இனிமேல் தான் நான் வந்து இதை போட்டு நான் வந்து டெஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு டெமோ விளாக் வந்து நான் போட்டு விட்றேன், அதையும் பாருங்கள். இந்த ஸ்ட்ராப்பை வந்து நான் உங்களுக்கு ஏன் ஃபிட்டிங் வந்து நான் காமிக்கலாம்னா, இதை நான் ஒட்டி வச்சிருக்கிறேன், அதனால எடுக்க முடியாது திரும்ப.
நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கன்னா இது வந்து ஆடாமல் இருக்கும். இல்லாட்டி ஏதாச்சும் கொஞ்சம் குழியில் வந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடும். அது மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால வந்து நான் இது ஒட்டி வச்சிருக்கிறதுனால தான் எடுக்கல. இது ஒன்றும் பெருசாக ஃபிட்டிங் எதுவும் இல்லை, சும்மா 4 பெல்ட் வரும். அதை வந்து நீங்கள் கிராஸாக வச்சு லாக் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்ச வேலை. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வச்சு லாக் பண்ணலாம் வாங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு நம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களுக்காக நான் வீடியோஸ் போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்து எனக்கு தேவையானது 3 விஷயம்: உங்களுடைய அன்பு, அரவணைப்பு, ஆதரவு. 3 போதும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys in the next video. Bye.